பச்சையா பளிச்சுன்னு சொல்லணும்னா, இந்த ஜாதி பாகுபாடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க, இந்த பட்டியலினத்தைச் சேர்ந்த ஜாதியை சேர்ந்த மாணவனோ, மாணவியோ உயர்ந்த ஜாதின்னு சொல்லப்படக்கூடிய பிசி வகுப்பினை சேர்ந்த பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுனாக்க, பட்டியலினத்தை சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் ஈஸியா வந்து சந்தோஷமா ஒத்துக்கிறாங்க. ஆனா, அந்த பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்களே, அதுல அந்த பட்டியலினத்திலேயே நிறைய ஜாதிகள் இருக்கு இல்லையா? அந்த ஜாதியிலேயே அவங்க இன்னொரு பட்டியலினத்தைச் சேர்ந்த ஒரு பையனையோ, பொண்ணையோ அவங்க வந்து அந்த ஜாதி கலந்த திருமணம் செய்யணும்னா, அந்த பட்டியலினத்தை சார்ந்தவர்களே அதை ஒற்றுக்கொள்வதில்லை என்பது நிதர்சனமான யதார்த்தமான உண்மை மக்களே. ஏன்னா அவங்களுக்குள்ளேயே அந்த உயர்வு தாழ்வுங்கிறது இருக்கு. பட்டியலினத்தை சேர்ந்தவர்களே என் ஜாதி உயர்ந்தது, அந்த ஜாதி என்னை விட தரம் தாழ்ந்த ஜாதி, இன்னொன்னு இன்னும் தரம் தாழ்ந்த ஜாதி அப்படிங்கிற பாகுபாடு பட்டியலினத்திற்குள்ளேயே இருக்கு என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஸோ அவர்களுக்குள்ளேயே அவர்களே அப்படி பாகுபாடு பார்க்கும்போது, அவர்களே இன்னொருத்தன் ஏன் அப்படி பாகுபாடு பார்க்க மாட்டான்? அதை விட நம்ம எதுக்கு மற்ற இது எதுக்கு நம்ம உயர்வா நினைச்சு அதுக்கு போய் அவங்க சமூகத்துல சொந்த பந்தத்தோட இருக்கக்கூடிய உறவுகளை மதிச்சு, சொந்த பந்தத்தோட பழகி, சொந்த பந்தத்தோட கல்யாணம் பண்ணி, சொந்த பந்தத்தோட இருங்களேன். அவங்கவுங்க குடும்பத்துக்குன்னு ஒரு பழக்க வழக்கம் இருக்கு. ஒருத்தர் குடும்பத்துக்குன்னு தனித்தனியா நம்ம கும்பிடுற சாமியை தனித்தனியா, குலதெய்வம் தனித்தனியா வச்சிருக்கோம், தனித்தனியா கும்பிடுறோமா இல்லையா? அடுத்தவங்க சாமியை போய் கும்பிடுறோமா? இல்ல அவங்கவுங்க குலதெய்வ சாமியை மட்டும் தானே பெருசா கும்பிடுறோம். அப்படி இருக்கும்போது அவங்கவுங்க குலத்துல பொண்ணு கட்டி, அவங்கவுங்க குலத்துல பையனை கட்டி கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருங்களேன். ஜாதி பாகுபாடு அழிக்க முடியாத ஒரு விஷயம். நம்ம ஊர்ல கண்டிப்பா இன்னும் 1000, 5000, 10,000 பெரியார்கள் வந்தாலும், யார் வந்தாலும் ஜாதிய பாகுபாட, ஜாதி பிரச்சனை தீர்க்க முடியாது மக்களே. இதுல நம்ம ஊர்ல இந்த கவின் படுகொலை என்பது இது முதல் படுகொலை அல்ல. இதுக்கு முன்னாடி வெறித்தனமான, இதை விட கொடூரமான படுகொலைகள் நிறைய நடந்திருக்கு. தவிர்க்கணும். அவங்கவுங்க வீட்டு பிள்ளைகளை நம்ம பாதுகாக்கணும். நல்லபடியா கரை சேர்க்கணும்னா, பேரண்ட்ஸ் நீங்க உங்க பிள்ளைங்களை உங்க சொந்த பந்தத்துல, உங்க வீடுகள்ல, உங்க குடும்ப விழாக்கள்ல தயவு செஞ்சு கூட்டு போய் குடும்பத்தோட கலந்துக்கங்க. உங்க குடும்பத்துல சொந்த பந்தத்துல இருக்கக்கூடிய பிள்ளைங்க கூட ஒரு பழக்க வழக்கம், ரிலேஷன்ஷிப் ஏற்படுறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கி கொடுங்க. சின்ன வயசுல இருந்து நீங்க உங்க குடும்பத்துல சொல்லி 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 வளங்க. எல்லாருமே அவங்கவுங்க சமுதாயத்துல அவங்கவுங்க குடும்பத்தோட அவங்கவுங்க சொந்த பந்தத்தோட இருங்க. அவ்வளவுதான் நான் சொல்ல வர்றது. இதை தடுக்கவே முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் பேரண்ட்ஸ் அண்ட் சமூகம். சமூகத்துல இன்னும் நிறைய விழிப்புணர்வு வேணும். இந்த நம்ம சமூகத்துல ஜாதி பாகுபாடு இன்னும் ஒழியணும்னாக்க இன்னொரு இது செய்யலாம். அதை செஞ்சாலும் இன்னையில இருந்து ஆரம்பிச்சாலும் இன்னொரு 200 வருஷமா ஆகும் அந்த ஜாதி ஒழியறதுக்கு.